மதுரை மாவட்டம் முல்லைநகர் பகுதியில் நீர்நிலையை ஆக்கிரமித்து குடியிருக்கும் மக்கள் தங்களின் குடியிருப்புகளை விட்டு வெளியேற மறுத்தும் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் பட்டா வழங்க வலியுறுத்தியும் 3வது நாளாக தலையில் துண்டு போட்டுக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இது தொடர்பாக அதிகாரிகள் யாராவது களத்திற்கு வந்திருக்கிறார்களா? பேச்சுவார்த்தை ஏதாவது முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறதா? என்ன கள நிலவரம்? கௌதமி, மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முல்லைநகர் பகுதியில் தொடர்ந்து 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இதில் 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இதில் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பிலும் மாநகராட்சி சார்பிலும் ஏராளமான வீடுகள் வழங்கப்பட்டு அதிலும் வசித்து வருகிறார்கள். முல்லைநகர் பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு மாநகராட்சி சார்பில் குடிநீர் வரி, வீட்டு வரி, பாதாள சக்கர வரி என அனைத்து விதமான வரிகளும் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பிபிக்குளம் கண்மாயில் அதிக அளவில் ஆக்கிரமிப்பு இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக நீதிமன்ற உத்தரவுப்படி உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி நீர்வளத்துறை சார்பில் மதுரை முல்லைநகர் பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட வீடுகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக கால அவகாசம் வழங்குவதாக கூறி நோட்டீஸ் வழங்கப்பட்டதோடு வீடுகளிலும் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இந்த நிலையில் 60 ஆண்டுகளாக வசித்து வந்த வீடுகளை ஆக்கிரமிப்பு என கூறி அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குடியிருப்புகளை அகற்றுவதற்கு மாற்று ஏற்பாடு செய்து தர கோரியும் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியான தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கூறி முல்லைநகர் பகுதி மக்கள் நேற்று முன்தினம் இரவிலிருந்து தற்போது வரை 3வது நாளாக கருப்பு துண்டில் முக்காடு அணிந்தும் தூக்கு கயிறு மாட்டியும் ஒப்பாரி வைத்தும் தங்களது வீடுகளின் முன்பாக அமர்ந்து நூதன முறையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு தங்களுக்கு சாதகமான முடிவை அறிவிக்கும் வரை வீடுகளை விட்டு வெளியேறாமல் வீட்டு வாசல்களில் தெருக்களில் அமர்ந்து தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் இது சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. விசாரணையில் 15ஆம் தேதி அரசு தரப்பில் தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தொடர்ந்து இப்பகுதி மக்களுக்கு மாற்று இடம் வழங்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து 60 ஆண்டுகளாக இப்பகுதியில் தான் வசித்து வருகிறோம். கல்லூரி, பள்ளி படிக்கும் மாணவர்கள் இங்கு படிக்கிறார்கள். இதனால் அவர்களுடைய படிப்பு கேள்விக்குறியாகும். இதனால் இந்த பகுதியில் விட்டு வெளியேற மாட்டோம். எங்களுக்கு இந்த பகுதியில் பட்டா வழங்க வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கௌதமி, களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலமுருகன். இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். 50 வருஷம் ஆச்சு நாங்க வந்து 50 வருஷம் இருந்து நாங்க குடிசை மாட்டு வரி கட்டணும், நாங்க மாநகராட்சி வரி கட்டணும், குழா கொடுத்தாங்க, கரண்ட் கொடுத்தாங்க, எல்லாமே வரி கட்சிக்கந்தோம், குப்பை வயிற்றுலேருந்து கட்சிக்கந்தோம். இப்ப எங்களை வெளியேறுன்றாங்க. எங்க பிள்ளை விட்டு நாங்க எங்க போய் இருப்போம்? எங்க பிள்ளை ஒருத்தன் 10 படிக்கிறேன், ஒருத்தன் 12வது படிக்கிறேன். நாங்க படிக்கல. எங்களுக்கு நாயே வேணும். 4 நாள் இப்படி கிடக்கும். நாங்க கூலி வேலை பார்த்து நைட்டு 1 மணிக்கு போனோம். தோத்த கத்திரிக்காய் வாங்கி எவ்வளவு விற்கிறோம். எங்களுக்கு நாயே கிடைக்கல. 4 நாளா கிடக்கும். ஒரு கட்சி கணக்கு வரல, ஒரு கிழந்து மண்டு வரல. எங்க பிள்ளை வச்சு டர்னு நடக்கு. நாங்க டர்னில் உட்காந்துருக்கேன். எங்களுக்கு நாங்க எங்கேயுமே போக மாட்டோம். எங்களுக்கு பட்டா கொடுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.